வணக்கம். வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி பராபவ வருஷம் ஆடி மாதம் 22ஆம் தேதி மாலை 4:44 வரை கிருத்திகை நட்சத்திரம் இருக்கிறது. இன்னைக்கு நட்சத்திரம் கிருத்திகை. மாலை 4:44 வரை கிருத்திகை, அதன் பிறகு ரோகிணி. தேய்பிறை நவமி திதி பகல் 1:50 வரையிலே இருக்கிறது. அதன் பிறகு தேய்பிறை தசமி. சித்தயோகம் மாலை 4:44 வரையிலே இருக்கிறது. அதன் பிறகு யோகம் நன்றாக இல்லை. ஆடி கிருத்திகை. பொதுவாகவே கிருத்திகை நட்சத்திரம்னா ரொம்ப சிறப்பு வாய்ந்தது, முருகன் வழிபாட்டிற்கு ஏற்ற நாள். அதிலும் ஆடி மாதத்தில் வரும் கிருத்திகை முருகன் வழிபாட்டுக்கு ரொம்ப முக்கியமான நாள். இன்னைக்கு ஆடி கிருத்திகை. ஆடி மாதத்தில் வர கிருத்திகை வெள்ளிக்கிழமையில் வேற வந்திருக்கு. ஆடி வெள்ளியும் கிருத்திகையும் சேர்ந்து வந்திருக்கிறது. எனவே அம்மன் வழிபாடு, முருகன் வழிபாடு, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்று முருகனை வழிபட வேண்டும். இன்று முருகன் வழிபாடு, அம்மன் வழிபாடு சேர்த்து செய்ய வேண்டும். இன்றைய தினத்திற்கான ராகு காலம் காலை 10:30 முதல் 12 மணி வரை, யமகண்டம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை, குளிகை நேரம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. நல்ல நேரம் என்கின்ற சுபகோரைகள் காலை 6 மணி முதல் 9 மணி வரை, 10 மணி முதல் 10:30 வரை, மதியம் 1 மணி முதல் 3 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை, இரவு 8 மணி முதல் 11 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் சந்திரன், மிதுனத்தில் செவ்வாய், கடகத்தில் சூரியன், புதன், குரு, சிம்மத்தில் கேது, கன்னியில் சுக்கிரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இனி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. உயர்திரு ஐயா அவர்களுக்கு வணக்கம். ஓம் சாய்ராம். புட்டபர்த்தி பாபா மின் 100வது பிறந்த நாள் ஜெயந்தி விழா 23/11/2025 அன்று நடந்தது. இதற்கு பிரதமர், ஜனாதிபதி, துணை ஜனாதிபதி மற்றும் எல்லா முதல் மந்திரிகளும் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார்கள். நீங்கள் புட்டபர்த்திக்கு சென்று வந்து அதன் சிறப்பினை எடுத்து சொல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஜீ தமிழ் டிவி பார்க்கும் அனைவருக்கும் உள்ள மக்கள் தெரிந்து கொள்ளும்படி இதை செய்ய வேண்டும். இப்படிக்கு சண்முக சுந்தரம் B1, கள்ளக்குறிச்சி, சேலம் 8, கள்ளக்குறிச்சி சேலம் 8. சார், எனக்கு புட்டபர்த்தி பாபாவுடைய அருள் எதேச்சியாக அது ஒரு தரம் கிடச்சிது. எப்படின்னா, MS அம்மாவை பார்க்குறதுக்காக நான் அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன். பிரபல பாடகி பாரத ரத்னா MS சுப்பலட்சுமி அவர்களை நான் அவ்வப்போது சென்று சந்திப்பது வழக்கம். அவ்வாறு ஒரு முறை சென்றிருந்தபோது அம்மா உட்காண்டிருக்காங்க, நான் எதிர சேரில் உட்காண்டிருக்கேன், பேசிகிட்டு இருக்கோம். நாங்கள் ஏதோ பற்றியெல்லாம் அந்த யார் நல்லா பாடுறா, இப்போ எப்படி போகிறது, கட்சியெல்லாம் எப்படி இருக்குது, என்னென்னா ஏதோ கேட்டுட்டு இருந்தாங்க. நான் அதெல்லாம் அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருந்தேன், பொதுவான விஷயங்கள். அப்போ எனக்கு தீபாராதனைக்கு டைம் ஆகிடுத்து. ஆர்த்தி, சாயந்தரம் ஆர்த்தி பாபாவுக்கு நான் காட்டணும்னா, நீ இப்படியே உட்காந்துரு, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. எதிரோ பூஜை ரூம், சின்னதாக ஒரு பூஜை ரூம். அதில் பாபாவுடைய திருவுருவ படம், அவர் 6 அடிக்கு மேலே இருக்கும் அந்த படம், ஹைட், பெரிய படம், ஃபுல் சைஸ் போர்ட்ரேட் படம் வச்சுருக்காங்க. சாம்பிராணி மாதிரி போட்டு, தூபம் மாதிரி ஏதோ ஒன்று போட்டு, ஒரு பாட்டு ஒன்று பாடிக்கிட்டு, அவங்க ஒரு கையால் மணி அடிச்சுக்கிட்டு, ஒரு கையால் அந்த சாம்பிராணி போட்டு அப்படியே தூபம் காமிக்கிறாங்க. தூபம் தீபம் எல்லாம் காமிச்சாங்க. அப்படியே மெய் மறந்து உட்காண்டிருக்கேன் நான். எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். ஈவினிங் டைமு, சைலண்ட்டாக இருக்குது, வேறு யாருமே கிடையாது, நிசப்தமாக இருக்குது. அந்த நேரத்தில் MS அம்மா லைவாக பாடுறாங்க. அவங்க பாட்டு பாடி சாம்பிராணி காமிக்கிறாங்க. அப்படின்போது அதை அப்படியே பார்த்து போய் பிரமிச்சு போய் நான் உட்காண்டிருந்தேன். அந்த நேரத்தில் என்னாச்சுன்னா, அந்த படத்துக்குள்ளேருந்து விபூதி கொட்டுன்னு கொட்டிச்சு. பிடிச்சி அள்ளி போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி விபூதி அந்த அம்மா மேலெல்லாம் விபூதி ஆகிடுத்து, கீழெல்லாம் ஃபுல்லாக, அந்த ரூம் ஃபுல்லாக விபூதி. நான் அன்றைக்கி தான் கண்ணால் பார்த்தேன். முன்னால் பல முறை கேள்விப்பட்டு இருக்கிறேன், நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு நேரடியாக பாபாவை தரிசனம் பண்ணுற பாபாவை நான் அவர் இங்கே சென்னைக்கு வந்தப்போலாம் நான் பார்த்துருக்கேன். சாதாரணமாக கூட்டத்தோடு சேர்ந்து உட்காந்து பார்த்துருக்கேன். ஆபர்ட்ஸ்பரியில் தங்குவார் முன்னால். ஆபர்ட்ஸ்பரிங்கிறது அந்த தேனாம்பேட்டையில் ஏஜிஸ் ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்கும். ஒரு பெரிய கல்யாண மண்டபம், அந்த காலத்தில் ரொம்ப ஃபேமஸ் கல்யாண மண்டபம் ஆபர்ட்ஸ்பரி. அதில் தான் தங்குவார் அவர். அங்கெல்லாம் பார்த்துருக்கேன். கிண்டிக்கு போவார், அப்போவும் அவரை பார்த்துருக்கேன் நான். ஆனால் MS அம்மா வீட்டில் கிடச்ச அனுபவம் எனக்கு லைஃப் டைமில் மறக்க முடியாது. அந்த விபூதி அதுக்கப்புறமா என்ன பண்ணாங்க, அந்த அம்மா டேய் உனக்கு பாடுறா, உனக்கு ரொம்ப அதிர்ஷ்டம் ஜாஸ்தி, இந்த பாரு
எவ்வளோ நாளாச்சு இந்த மாதிரி எனக்கு அனுகிரகம் கிடச்சி, இன்றைக்கி நீ வந்து உட்காண்டிருக்க, உனக்கு வந்து விபூதி உனக்காக தான் போட்டிருக்கார் பாபா, இரு அதை நான் தரேன்னு சொல்லி அவங்களே ஏதோ ஒரு நியூஸ் பேப்பரை தேடி எடுத்துகிட்டு வந்து அந்த பேப்பரில் ஃபுல்லாக அந்த விபூதியை போட்டு அதை எவ்வளோ அள்ள முடியுமோ அள்ளி அதில் போட்டு அதை பொட்டலம் கட்டி அதை வச்சுக்கோன்னு சொல்லி என் நெத்தியில் அவங்க கையால் இட்டு விட்டு விபூதியை இட்டு விட்டு, உனக்கு பாரு ரொம்ப நல்ல நேரம் இனிமே அப்படின்னு சொல்லி அன்றைக்கி அந்த விபூதியை எடுத்து கொடுத்தாங்க. உண்மையிலேயே அதுக்கப்புறம் ரொம்ப சௌரியமாயிட்டேன், நான் வசதியாக இருந்துட்டேன், வசதி வாய்ப்புகள் அதிகமாகிடுது எனக்கு அந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம். அதனால் அது வந்து லைஃப் டைமில் மறக்க முடியாத ஒரு இன்சிடெண்ட். எனக்கு வந்து எம்எஸ் அம்மா வீட்டில் புட்டபர்த்தி பாபாவுடைய படத்துலேருந்து விபூதியை அள்ளி அள்ளி வீசினார், பிடிச்ச மாதிரி போடுறது. அப்படியே அமானுஷ்யம்னா இது ஒரு பெரிய அமானுஷ்யம். வெறும் கிளாஸ் ஃப்ரேம் போட்ட படங்க, அதுலேருந்து கையால் விட்டறிகிற மாதிரி வந்ததுங்க விபூதி, அப்படியே அப்படியே வந்து கொட்டித்து அப்படியே. அதனால் எனக்கு அது ஒன்று தான் புட்டபர்த்தி பாபாவோட எனக்கு நான் நினைவில் வைத்திருந்து சொல்லக்கூடிய ஒரே ஒரு அனுபவம் அதுதான். இவர் பாபா டிவோட்டி, இவர் என்ன நீங்கள் வந்து புட்டபர்த்திக்கு போயிட்டு வாங்க, போயிட்டு வந்து உங்கள் அனுபவத்தை சொல்லுங்கன்னு சொல்கிறாரு. அதுவும் பண்ணுறேன். இருந்தாலும் இந்த அனுபவத்தை நான் இன்றைக்கே ஷேர் பண்ணிட்டேன் உங்களுக்கு. ரா கே எந்த இடங்களில் இருந்தால் நன்மை? ராகு கேதுவை கேட்குறீங்களா? ராமலிங்கம் மாயவரம் சார். 11ல் ராகு 5ல் கேது இருக்கலாம், இல்லை 5ல் ராகு 11ல் கேது இருந்தால் ரொம்ப பெரிய அதிர்ஷ்டம். 5ல் இருக்கணும் ஏதாவது ஒன்று. ராகுவோ கேதுவோ 5ல் இருக்கிறது பெரிய யோகம். நம்ம ஊரில் உடனே பார்த்துட்டு ஐயோ குழந்தையே பிறக்காதுமா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் பிறக்கும். ராமலிங்கம் மாயவரம். ஹே ராம், நல்ல கொஸ்டினாக கேட்குறாங்க இன்றைக்கி எல்லாமே. ஒரு நாளைக்கு அந்த மாதிரி அமையும், ஒரு நாளைக்கு கேள்வி டல்லாக இருக்கும், அப்போ பதிலும் டல்லாக தான் இருக்கும். கார்த்திகை தீபத்திற்கு வீட்டில் விளக்கேற்றும் பொழுது என்ன எண்ணெய் ஊற்றி ஏற்ற வேண்டும்? நல்லெண்ணெய். இன்வேரியபிளி நல்லெண்ணெய் தான் எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. அன்றைக்கி விளக்கேற்றுறது நல்லெண்ணெயில் தான் ஏற்றணும். வேணா ஒரே ஒரு நெய் தீபம் வீட்டில் பூஜை ரூமில் ஏற்றிக்கலாம். நல்லெண்ணெய் தான் ஃபுல்லாக விளக்கு ஏற்றுறது. கார்த்திகை தீபத்துக்கு நிறைய விளக்கு ஏற்றுவாங்க. அகல் விளக்கு வரிசையாக வைப்பாங்க. காம்பவுண்ட் வால்லேருந்து ஆரம்பித்து வீட்டு உள்ள வரைக்கும் வந்து ஃபுல்லாக எல்லா ரூம்லேயும் விளக்கு ஏற்றுவாங்க. எல்லாம் நல்லெண்ணெய் தான் அன்றைக்கி யூஸ் பண்ணுவாங்க. பியூர் நல்லெண்ணெய், செக்கில் கட்டின நல்லெண்ணெயாக வாங்கி கார்த்திகை தீபத்துக்கு பயன்படுத்தணும். சாஸ்தாவின் மனம் கவர்ந்த மண்பூமி. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் உடன்குடி செல்லும் சாலையில் அமையப்பெற்ற இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத செம்மண் தேரி பானலவனம் உள்ள தேரி குடியிருப்பு என்னும் சிற்றூரில் அருள்பாலிக்கும் பூர்ண புஷ்கலா சமேத தர்மசாஸ்தா ஐயனார் திருக்கோவிலுக்கும் திருச்செந்தூர் கொடிமரம் வருகின்ற பொழுது சாஸ்தா இந்த செம்மண் ஆலயத்தில் அமர்ந்ததாக வரலாறு. இந்த மண்ணுக்கு ஈர்ப்பு சக்தி அதிகம் என்பதால், எனவே இதற்கு இந்தியாவின் ராக்கெட் தளம் அமைக்க உள்ளார்கள். நம்ம அங்கே வரப்போது ராக்கெட் தளம் இங்கு அமைக்கவிருக்கிறார்கள். இவ்வளவு பெருமை நிறைந்த கோவிலுக்கு சென்று வாருங்கள். விஎஸ் கார்த்திகேயன் குருக்கள். குலசேகரப்பட்டணம்ங்கிற இடத்துல இருக்கக்கூடிய அந்த கோவில் வந்து ரொம்பவும் பவர்ஃபுல்லானது. அது ஒரு சாஸ்தா கோவில். பூர்ணா புஷ்கலா சமேதராக ஸ்ரீ தர்மசாஸ்தாவாக ஐயனாராக அங்கே ஐயப்பன் எழுந்தருளி காட்சியருள்கிறார். அந்த மண்ணுக்கு ரொம்ப ஈர்ப்பு சக்தி ஜாஸ்தி, செம்மண் பூமி அது. அதனால தான் அந்த இடத்த வந்து ராக்கெட் விடுறதுக்கு தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க சயின்டிஸ்ட்ஸு, விஞ்ஞானிகள். வருங்காலத்திலே ராக்கெட் விட போகிறார்கள் தமிழ்நாட்டின் அந்த குலசேகரப்பட்டணம் பகுதியிலிருந்து. அங்கே உள்ள கோவில் ரொம்ப விசேஷமானது. குலசேகரப்பட்டணத்தில் ஒரு காளி கோயில் இருக்குது, அம்மன் கோயில் ரொம்ப விசேஷம். நவராத்திரிக்கெல்லாம் அங்கே ரொம்ப விமர்சையாக 9 நாள் தசரா விழா மிக சிறப்பாக நடைபெறும். அங்கே உள்ள சாஸ்தா கோவில் வந்து ஒரு சிறப்பு வாய்ந்தது. அந்த கோவிலுக்கு அனைவரும் வர வேண்டும் என்ற தகவலை கார்த்திகேயன் குருக்கள் திருநெல்வேலியிலிருந்து நமக்கு எழுதியிருக்கிறார். சொந்த அண்ணா இறந்துட்டார், 1 வருஷத்துக்கு கிரிவலம் பண்ணலாமான்னு கேட்டிருக்கார் செல்வராசு, கூடலூர். கிரிவலம் செய்யலாம் சார், மலை ஏறி மேலே இருக்கிற கோயிலுக்கு போகக்கூடாது, மலை ஏற தான் கூடாது, மலையை சுற்றலாம். ஒளிமயமான எதிர்காலம். உங்கள் ஆன்மீக சந்தேகங்களுக்கு விடை காண நீங்கள் கடிதம் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஜி தமிழ் 33B ஒலிம்பியா பிளாட்டினா, சிட்கோ இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட், கிண்டி, சென்னை 600032. மேஷ ராசிக்கு இது ஒரு நல்ல நாள். 2ஆம் இடத்தில் சந்திரன் உச்சமடைந்திருக்கிறது.
ரிஷபத்தில் சந்திரன் இருக்கிறது. மேஷத்திற்கு அடுத்த வீடு ரிஷபம். ரிஷபத்தில் சந்திரன். சந்திரன் அங்கு வந்தால் உச்சம். 4ஆம் இடத்தில் குரு உச்சம். 4க்குடையவன் 2இல் உச்சம். ரொம்ப பெரிய ஒரு யோகம் இது. குரு கடகத்தில் உச்சம். அந்த கடகம் யாரோட வீடு? சந்திரனுடைய வீடு. அந்த சந்திரனே உச்சமாக இருக்கிறது ரிஷபத்தில். குரு உச்சமானது மட்டுமல்லாமல் குருவிற்கு வீடு கொடுத்த சந்திரனும் உச்சம் பெற்றிருக்கிறது என்பது ஒரு பெரிய யோகம். அதிலும் மேஷ ராசிக்கு குரு சந்திரன் ஆகிய 2மே நன்மை செய்யும் கிரகங்கள். 2மே நல்ல இடத்திலே இருக்கின்றன. 2மே உச்சம் பெற்றிருக்கின்றன. எனவே எவ்வளவு பெரிய நன்மை நடைபெறும் இதனால் என்று அளவிட முடியாது, அளவிட்டு சொல்ல முடியாது, எண்ணி சொல்ல முடியாது. எண்ணிலடங்கா நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறும். எல்லா வயதில் இருக்கக்கூடிய மேஷராசி ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. இன்றைக்கி பாருங்கள், ஆடி வெள்ளி, ஆடி கிருத்திகை 2 கிரகம் உச்சம். குரு உச்சம், சந்திரன் உச்சம். குருவிற்கு 11ஆம் இடத்திலே சந்திரன் உச்சம். குருவிற்கு வீடு கொடுத்த சந்திரன் தன் வீட்டிற்கு 11ஆம் இடத்திலே உச்சம். குரு தன் வீட்டிற்கு 5ஆம் இடத்தில் உச்சம். குருவிற்கு 11ஆம் இடத்தில் சந்திரன் உச்சம். இதெல்லாம் ரொம்ப பெரிய யோகங்கள். இதனால் என்ன கிடைக்கும்னா எல்லாமே கிடைக்கும். என்னதான் கிடைக்காது? யூ வில் கெட் எவ்ரிதிங். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகிறது. இறை அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். இறை அருள் கிடைக்கும். இன்று ஆடி கிருத்திகை. இந்த ஆடி கிருத்திகை நல்ல நாளிலே நல்ல விஷயங்களெல்லாம் நடைபெறப் போகின்றன. முருகனுடைய திருவருளால் உங்களுக்கு எல்லா நன்மைகளும் நடைபெறும். முருகன் தான் ஜாஸ்தி வரம் கொடுப்பாராம். அதனால தான் அவர் 12 கை வச்சுருக்கார், கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கார். நம்ம தான் போய் கேட்க மாட்டேங்கிறோம். அவர் 12 கையால் கொடுக்க ஆரம்பித்தா நம்ம எப்படி வாங்கிக்கிறது? நமக்கு இருக்கிறது 2 கை. கொடுக்குறவருக்கு 12 கை, வாங்குகிற நமக்கு 2 கை. இப்போ அவர் கொடுத்தா எப்படி கொடுப்பாருன்னு யோசிச்சு பாருங்கள். அள்ளி அள்ளி கொடுப்பார். வள்ளல், பெரிய வள்ளல். அவர் வள்ளல், அவர் மனைவி வள்ளி. வள்ளல் வள்ளி. எனவே ஆறுமுக கடவுளை வணங்கி 12 கையால் வாரி வாரி வழங்கப் போகும் அந்த வள்ளலை வணங்க வேண்டிய நாள் இன்றைய நாள். ரிஷப ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாள். 3க்குடையவன் ராசியில் உச்சம். 11க்குடையவன் 3இல் உச்சம். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாள். வியாபாரத்தில் உள்ள ரிஷபராசினருக்கெல்லாம் அதில் பெரிய வருமானம் வரும். பொருளாதார வளர்ச்சி சற்று அதிகமாக இருக்கும். தனஸ்தானாதிபதியும் தனகாரகனும் ஒன்றாக இணைந்து விட்டனர். தனஸ்தானாதிபதி அப்படின்னா புதன், ஏன்னா 2க்குடையவன். தனகாரகன் அப்படின்னா குரு. எல்லாருக்குமே தனகாரகன்கிறது பொதுவானது. இட்ஸ் எ காமன் டேர்ம். அதில் மாற்றமெல்லாம் வராது. எல்லா ராசிக்கும் தனகாரகன் யாருன்னா குரு தான். மிதுன ராசிக்கு இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ என்ன இன்றைக்கி சிறப்பு? இன்றைய கிரக நிலவரத்தில் என்ன சிறப்பு என்று கேட்டால், தனஸ்தானாதிபதியாகிய புதனும் தனகாரகனாகிய குருவும் ஒன்றாக இணைந்து விட்டன. எங்கே? தனஸ்தானமாகிய 2ஆம் இடத்தில். எனவே மிதுனத்திற்கு இது ஒரு பெரிய யோகம். மிதுன ராசி அன்பர்கள் இன்று மிகுந்த மகிழ்ச்சியுடன் இருப்பார்கள். ராசிக்கு 2ஆம் இடத்திலே சூரியன் புதன் குரு சேர்க்கை என்பது அமோகமான மிகப்பெரிய நன்மையை செய்ய போகிறது. 2க்குடையவன் 12இல் உச்சம் பெற்றிருக்கிறது என்பது மற்றொரு யோகம். கடகராசி அன்பர்கள் இன்று மிகுந்த மகிழ்ச்சியுடன் இருப்பார்கள். ராசியிலேயே குரு உச்சமடைந்திருக்கிறது. ராசியிலேயே சூரியனும் புதனும் இணைந்திருக்கிறது. ராசி அதிபதி 11ஆம் இடத்திலே, ராசிக்கு 11ஆம் இடமான ரிஷபத்தில் உச்சம். சந்திரன் ராசிக்கு 11ஆம் இடமான ரிஷபத்தில் உச்சம். எனவே சந்திரனும் நன்றாக இருக்கிறது, குருவும் நன்றாக இருக்கிறது. ராசி அதிபதி வலுவாக உச்சம் பெற்று இருக்கிறது. எனவே நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். 2 கிரகம்தான் தன் வீட்டிற்கு 11ஆம் இடத்தில் உச்சமடையும். ஒன்று சந்திரன், மற்றொன்று சுக்கிரன். ஆனால் இன்றைய தினம் சந்திரன் குரு ஆகிய 2ம் உச்சம். கடகராசிக்கு இது ஒரு பெரிய நன்மை, பெரிய யோகம். அதிர்ஷ்ட காற்று வீசுகிறது கடகராசி பக்கம். சிம்ம ராசி அன்பர்கள் இன்று மிகுந்த மகிழ்ச்சியுடன் காணப்படுவார்கள். வெற்றிகரமாக உங்கள் பணிகளை எல்லாம் செய்து முடிக்கக்கூடிய
நல்ல நாளாக விளங்குகிறது. வெகு சிறப்பான நிலையிலே சில கிரகங்களெல்லாம் அமைந்திருக்கின்றன. சிம்ம ராசி மாணவ மாணவியரெல்லாம் கல்வியிலே மிகுந்த ஆர்வம் செலுத்துவார்கள். கல்வி முன்னேற்றம் நன்றாக இருக்கும். மேற்படிப்பு படிக்க வேண்டும் என்ற எண்ணம் ஏற்படும். அதற்கான வாய்ப்பு உருவாகும். அதற்கான வசதிகள் ஏற்படும். கல்வி கற்க வேண்டும் என்ற எண்ணம் ஏற்படும். எனவே இது ஒரு மிக சிறப்பான நாள், மிக அற்புதமான நாள். எனவே சிம்ம ராசிக்கு இது ஒரு மிக மிக அற்புதமான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது என்பதிலே எந்தவித சந்தேகமும் இல்லை. கிரகங்கள் எல்லாம் வலுவாக அமைந்திருக்கின்றன. 12ஆம் இடத்திலே இருந்தாலும் உச்சம் பெற்ற குருவோடு இணைந்திருக்கிறது சூரியன். 2 ராஜ கிரகங்கள் குருவும் சூரியனும் ஒன்றாக இணைந்திருக்கின்றன. எனவே சிம்மத்திற்கு இது ஒரு மிகச் சிறப்பான நல்ல நாள். கன்னி ராசி அன்பர்கள் இன்று மிகுந்த மகிழ்ச்சியுடன் இருப்பார்கள். கன்னி ராசியினருக்கெல்லாம் இப்பொழுது அதிர்ஷ்ட காற்று வீசிக்கொண்டிருக்கிறது. எல்லா விதமான நன்மைகளும் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். பொருளாதாரத்திலே நல்ல வளர்ச்சி ஏற்படும். வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அலுவலகத்தில் பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பிருக்கிறது. மாணவ மாணவியர் அழகாக கல்வியிலே ஆர்வம் செலுத்தி நன்றாக படித்து தேர்வுகளிலே அதிக மதிப்பெண் பெறுவார்கள். மிகச் சிறப்பான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. துலா ராசிக்கு இன்றைக்கு சந்திராஷ்டமம். இன்னைக்கு முழுவதும் இருக்கிறது சந்திராஷ்டமம். துலா ராசி அன்பர்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். பணத்தை பத்திரப்படுத்துங்கள். வீட்டில் இருக்கிற காட்ரேஜ் பீரோவை சாவியை வெளியிலேயே அதுலேருந்து எடுக்காமல் அப்படியே தொங்க விட்டுட்டு அப்படியே வெளியே போயிட்டீங்கன்னா திரும்பி வரும்போது பீரோ திறந்திருக்கும், உள்ளே காலியாக இருக்கும். சாவியை பத்திரமா ஒளிச்சு வச்சுட்டு போனாலே வந்து எடுத்து திருடிடுவாங்க. நீங்கள் சாவி அதிலே சொருகிட்டு அப்படியே போயிட்டீங்க. என்னாச்சு? வரும்போது பார்த்தா பீரோ திறந்துருக்கு. பீரோலாம் திறந்துருக்கே அப்படின்னு பார்த்தா கீழே ஏதோ வேண்டாலாம் பழைய புடவெல்லாம் செதறி கிடக்கும். உள்ளே இருக்கிற மொத்த வேல்யூபிளும் அவுட். அந்த மாதிரி நடைபெறுவதற்கு நீங்கள் இடம் கொடுக்கக்கூடாது. இன்றைக்கி சந்திராஷ்டமம். மறதியில் சாவியை எங்கேயாவது வச்சுட்டு தேடுவீங்க. இல்லைன்னா பீரோவை லாக் பண்ணுறதுக்கு மறந்து போய் வெளியே போயிடுவீங்க. அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. இன்றைக்கி கேர்ஃபுல்லாக இருங்க. விருச்சிக ராசிக்கு இன்றைய நாள் மிகச் சிறப்பான நாள். 9க்கும் 7க்கும் மிக சிறப்பு சேர்க்கின்ற விதத்திலே கிரகங்கள் அமைந்திருக்கின்றன. 7ஆம் இடத்திலே 9 குடைவன் உச்சம் பெற்றிருக்கிறது. 5 குடைவன் 9ஆம் இடத்திலே உச்சமடைந்திருக்கிறது. 2 கிரகம் உச்சம். 5 குடைவன் உச்சம், 9 குடைவன் உச்சம். 2 முக்கியமான திரிகோணம். 5ஆம் இடம்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு திரிகோணஸ்தானம். 9ஆம் இடம்ங்கிறது அதை விட முக்கியமான திரிகோணஸ்தானம். 5 குடைவனும் உச்சம், 9 குடைவனும் உச்சம். அப்போ நீங்கள் டாப்பில் இருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்கள் உச்சத்தில் இருக்கீங்க. உங்களுடைய தொழிலில் நீங்கள் உச்சத்தை தொடுவீர்கள். உங்கள் திறமைகள் முழுமையாக வெளிவரும். உங்கள் திறமைகளுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் மேலும் கிடைக்கும். உங்களுடைய கடும் உழைப்பிற்கும் திறமைக்கும் நேர்மைக்கும் கிடைக்க வேண்டிய பாராட்டு இப்பொழுது கிடைக்கும். யூ டிசர்வ் ஈவன் மோர். இருந்தாலும் இந்த கிடைக்குதே, ஒரு அங்கீகாரம் கிடைக்குதே, ஒரு பாராட்டு கிடைக்குதுன்னு சந்தோஷப்படணும். இன்றைய தினம் உங்களுக்கு மிக சிறப்பான நாள், மகிழ்ச்சியான நாள். வியாபாரத்திலே கொடிகட்டி பறக்கப் போகிறீர்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எதிர்பாராத விதமாக பெரிய பதவி உயர்வு கிடைக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறும். குடும்பத்தில் என்னென்ன சுப நிகழ்ச்சிகள் நடைபெற வேண்டுமோ அவை எல்லாம் இப்பொழுது நடைபெறும். நீண்ட நாட்களாக தடைப்பட்டிருந்த சுப நிகழ்ச்சிகள் இப்பொழுது நடைபெறும். எனவே இது ஒரு மிக சிறப்பான, மகிழ்ச்சியான, அற்புதமான நல்ல நாளாக விளங்குகிறது. தனுசு ராசிக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான நாள், மகிழ்ச்சியான நாள். ராசி அதிபதி உச்சமடைந்திருக்கிறது. 9-10 குடையவர்கள் சேர்க்கை. தர்ம கர்மாதிபதி யோகம் ஏற்பட்டிருக்கிறது. மகிழ்ச்சியான சூழ்நிலையிலே நீங்கள் இருக்கிறீர்கள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெற்று கொண்டிருக்கின்றன. உங்கள் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மனதிலே புதிய சக்தி பிறக்கும், தெம்பு பிறக்கும், மகிழ்ச்சி பிறக்கும். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற நல்ல நாளாக, மிக சிறப்பான நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற நல்ல நாள். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். மகர ராசிக்கு இன்றைய தினம் மிக மிக சிறப்பான நன்மைகள் எல்லாம் நடைபெறப் போகின்றன. 7ஆம் இடத்திலே குரு, புதன், சூரியன் ஆகிய 3 கிரகங்கள் ஒன்றாக இணைந்திருக்கின்றன. அந்த குரு புதனின் பார்வை உங்களுக்கு இப்பொழுது பெரிய நன்மை செய்து கொண்டிருக்கிறது. குருவும் புதனும் நன்மை செய்யும் சுப கிரகங்கள்.
இயற்கையிலேயே சுபர் உங்களுக்கு மேலும் அதிக நன்மை செய்யக்கூடிய கிரகங்கள். அந்த குருவும் புதனும் சேர்ந்து உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கின்ற அற்புதமான ஒரு கிரக அமைப்பு. எனவே இன்றைய நாள் உங்களுக்கு அதிக நன்மைகள் நடைபெறும் நாள் என்று உறுதியாக சொல்லலாம். அலுவலகத்திலே எதிர்பாராத விதமாக பதவி உயர்வு கிடைக்கும். வியாபாரம் செய்து கொண்டிருக்கும் மகர ராசி அன்பர்களுக்கெல்லாம் வியாபாரத்தின் மூலமாக பெரிய நிதி வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நிதி அதிகமாக கிடைக்கும். செல்வச் செழிப்பு அதிகமாகும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள், ஆரோக்கியமாக இருப்பீர்கள். உள்ளத்தில் உள்ளே உற்சாகம் பொங்கி எழுகின்ற நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். கும்பராசிக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான நாள். மகிழ்ச்சியான சூழ்நிலையிலே உங்கள் இல்லம் இருக்கும். இல்லத்தில் உள்ளவர்கள் அனைவரும் உங்கள் உள்ளத்தை புரிந்து கொள்வார்கள். 6ஆம் இடத்திலே 3 கிரகங்கள் இணைந்திருக்கின்றன. எனவே கடன் வாங்குவதை மட்டும் தவிர்க்க வேண்டும். ஆனால் ஆரோக்கியமாக இருப்பீர்கள், மகிழ்ச்சியாக இருப்பீர்கள், வெற்றிகரமாக உங்கள் பணிகளை செய்து முடிப்பீர்கள். உங்கள் இல்லத்தில் செய்ய வேண்டிய பணிகளாக இருந்தாலும் சரி அல்லது அலுவலக பணிகளாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் குறித்த நேரத்திலே முழுமையாக செய்து மகிழ்ச்சி அடைவீர்கள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாள். திருமண வயதில் உள்ள கும்பராசியினருக்கெல்லாம் இப்பொழுது திருமண நிச்சயதார்த்தம் நடைபெறப் போகிறது. ஆவணி 1ஆம் தேதி குரு பலன் வருது. உங்களுக்கெல்லாம் 7 குடைவன் 7ஆம் இடத்திலே வந்து ஆட்சி பலம் பெறுகிறான். அப்பொழுது உங்களுக்கு திருமணம் ஆவணி 1ஆம் தேதி நிச்சயம் பண்ணி 10ஆம் தேதிக்குள்ளே கல்யாணத்தையே முடிச்சிருவாங்க. 6ஆம் தேதி ஒரு முகூர்த்தம் அதில் ஆகிடும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாளாக கும்பத்திற்கின்ற தினம் விளங்குகிறது. மீன ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற நல்ல நாள். மீன ராசி அன்பர்கள் இன்று மிகுந்த மகிழ்ச்சியுடன் இருப்பார்கள். வெற்றிகரமாக உங்கள் பணிகளை நீங்கள் செய்து முடிப்பீர்கள். உங்கள் ராசி அதிபதி 5ஆம் இடத்திலே உச்சமடைந்திருப்பது ஒரு பெரிய யோகம். 5 குடைவன் 3ஆம் இடத்திலே உச்சமடைந்திருப்பது அதை காட்டிலும் பெரிய யோகம். ராசி அதிபதி உச்சம், 5 குடைவன் உச்சம். 5 குடைய பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியின் வீட்டில் போய் ராசி அதிபதி உச்சம் பெற்று இருக்கிறது. எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. அசையா சொத்து வாங்கும் வாய்ப்பு இப்பொழுது ஏற்படும். எதிர்பாராத விதமாக திடீரென ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கலாமா அப்படின்னு தோணும். ஒரு சிலருக்கு தாங்கள் வசிக்கும் வீட்டின் பக்கத்து வீடு விலைக்கு வரும். பக்கத்து வீட்டை விலைக்கு வாங்கிட்டோன்னா அப்படியே இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். நம்ம இல்லை அங்கே செடி கிடியெல்லாம் வச்சுட்டு உங்களுக்கு பாதுகாப்பாக அதை வச்சுக்கலாம். எனவே இந்த நேரம் நல்ல நேரம், உங்களுக்கு அசையா சொத்து வாங்கும் நேரமாக இருக்கிறது. அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணி திருநாடு. வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். மீண்டும் நாளை நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கலைமாமணி ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன். பிளாட் நம்பர் 18A, டோர் நம்பர் 9/3, வீரராகவன் தெரு, நங்கநல்லூர், சென்னை 61. வணக்கம். ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஓம்காரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளை சரி செய்யவும், மென்மேலும் வளர்ச்சியடையவும், ஜாதக ரீதியான சந்தேகங்களுக்கு விடை காணவும் யோக ஆஞ்சநேயர், சக்தி பீடம், அனுமன் உபாசகர், ஜோதிட சிம்மம், திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய சந்தேகங்களுக்கு தீர்வளிப்பார். வணக்கம் சுவாமிஜி. நாராயண. இன்றைய நாள் எப்படி இருக்க போது, இன்னைக்கு நம்ம பண்ண வேண்டிய பூஜைகள் பரிகாரங்கள் பற்றி சொல்லுங்கள் சுவாமிஜி. ஸ்ரௌதத்வார்த்தாதிகம் கர்மநிகிலம் ஏன சூத்ரிதம் தஸ்மை சமஸ்த வேதார்த்த விதே விகணசே நமஹ. வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரேஷு சர்வதாம். யோகப்பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் ஜாயே சமஸ்த தோஷக்னம் பாதாத்மஜ மகள் மஷம். கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு. ஜெயந்தி மங்களாகாளி பத்ரகாளி கபாலினி துர்காஷமா சிவாதாத்ரி ஸ்வாகாசதா நமோஸ்துதே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அஸ்மத் குருபியோ நமக. விகனச மகா குரவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன். மங்களகரமான பராபவ வருடம் ஆடி மாதம் 22ஆம் தேதி
7/8/2026 வெள்ளிக்கிழமையான இன்று பல நல்ல ஜோதிட ஆன்மீக விஷயங்களை பேசலாம். அவனருளாலே அவன் தாள் வணங்கி இந்நாள் இணைய நாளாகட்டும். ஓம்காரம் பகுதியில் தினந்தோறும் ஜோதிடம் ஆன்மீகம் சம்பந்தமான தகவல்கள் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் ஆடி மாதத்தில் வரக்கூடிய சுமங்கலி பூஜையினுடைய சிறப்புகள் என்னன்றதை பற்றின விளக்கம் எங்களுக்கு கொடுங்க சுவாமிஜி. பொதுவாக ஜாதகத்தில் ஆணுக்கோ பெண்ணுக்கோ சுக்கிரன் கலத்திரகாரகன் சுக்கிரன் பலகீனமாக இருந்து கலத்திர ஸ்தானாதிபதியும் பலகீனமாக இருக்கும் பொழுது சுமங்கலியை அதாவது கல்யாணமான பெண்களை வர சொல்லி அவளுக்கு பூஜித்து மங்களகரமான பொருள்கள்லாம் கொடுப்பாள். இது 2 விதமாக சொல்லலாம். வீடுகளில் சுமங்கலி பிரார்த்தனைன்னு பண்ணக்கூடிய முறை ஒன்று. ஸ்ரீவித்யா பத்ததி, நவாவர்ண பூஜை, ஸ்ரீசக்கர பூஜை, அதை அந்த மாதிரி பெண் தெய்வ உபாசனை பண்ணக்கூடிய சுமங்கலி பூஜை சுவாசினி பூஜைன்றது வேறு. இப்போ நம்ம சொல்கிறது ஏன் வேறுன்னு சொல்கிறோன்னா, நம்ம வீடுகளில் பண்ணக்கூடிய சுமங்கலி பூஜை அப்படின்றது நம்ம ஆற்று பெண்களை நம்ம வீட்டு பெண்களை முக்கியமாக கூப்பிடணும். நீங்கள் அந்த ஸ்ரீவித்யா பூஜைகள்லையோ நவாபரண பூஜைகள்லையோ யாரை வேணால் கூப்பிடலாம். இதில் நம்ம ஆற்று பெண்களை மட்டும் கூப்பிட்டு பண்ணுவாள். இதற்கான அழைச்சி பண்ணுற வழிமுறைகள் வேறு, அந்த பூஜைகள் அந்த உபாசனையில் பண்ணக்கூடிய வழிமுறைகளில் வரக்கூடிய பூஜைகள் வேறு. 2த்துக்கும் வித்தியாசம் உண்டு. இப்போ நம்ம ஒரு நல்ல காரியம் பண்ணுறோம் அப்படின்னா, நீங்கள் சில பேரை கூப்பிட்டா சொல்லுவாள் நாந்தின்னு ஒரு சிரார்த்தம் பண்ணுவாள். அது நல்ல காரியத்துக்கு முன்னே அது சிரார்த்தம் தான். நம்ம இறந்து போன பித்ருக்களை கூப்பிட்டு பண்ணக்கூடிய சிரார்த்தம் தான், திதி தான். அது வேறு ஒன்றுமே இல்லை. அதை கட்டாயம் பண்ண வேண்டிய ஒன்று, அதுக்கு நாந்தின்னு சொல்லுவாள். இந்த சுமங்கலி பூஜை அப்படின்றது நம்ம வம்சத்தில் தாத்தா பாட்டி வம்சங்களில் அந்த சுமங்கலியாக இறந்து போன பெண்களை குறித்து பண்ணக்கூடியது. நம்ம வம்சத்தில் சுமங்கலியாக இருந்து போன பெண்களை கூப்பிட்டு அவளை நினச்சி பண்ணக்கூடிய பூஜை. இதில் ஆற்று வீட்டு பெண்கள், சகோதரி பெண்கள் இவாளை தான் முக்கியமாக கூப்பிடுவாள். இதில் 3 பேர் 5 பேர் இப்போ நம்ம ஆற்று பெண்களை கூப்பிட்டுட்டு அப்புறம் உறவுக்கார பெண்களை சேர்த்துக்கலாம். அது ஒன்றும் தப்பு இல்லை. சித்தப்பா பொண்ணு பெரியப்பா பொண்ணுன்னு வந்தால் கூட தப்பு இல்லை. 5 7 9 11 இந்த வருஷப்படி இலை போட்டு பூஜை பண்ணுவாள். இதில் என்னென்னா கொஞ்சம் அனுஷ்டானங்கள் பார்க்க வேண்டியது அவசியம்னுவா. அன்றைக்கி சுத்தபத்தமாக இருக்க வேண்டியது அவசியம். இப்போ ஒரு 5 மணை போடுறீங்க அப்படின்னா அரிசி மாவில் கோலம் போட்டு 5 மணை போடணும். 5 புது புடவை வாங்கிறது. இந்த புடவை வாங்கினீங்கன்னா இது என்ன பண்ணணும், முன்னாலே அதை புழிஞ்சி நனைத்தி சில பேர் அதை முறுக்கி வைப்பா, இல்லை மடித்து வைப்பா. புடவையில் இருக்க ரவிக்கைப்பிட்ட கட் பண்ணி எடுத்து தனியாக வைக்கணும். அப்படி கட் பண்ணலைன்னா அதோட இன்னொரு ரவிக்கைப்பிட்டு வைக்க வேண்டியது அவசியம். அதுக்கு முன்னால் இலையை போட்டு, பெரும்பாலும் கிழக்கு நுனியாக இருக்கிறது இல்லை மேற்கு நுனின்னுவா போட்டு அந்த இலையில் எல்லாம் பரிமாறிடுவா. நம்ம ஆற்று பெண்களை வீட்டுக்கு வந்துட்டோன்னா, நம்ம சகோதரியோ பொண்ணோ ஆற்றுக்கு வந்தான்னா அங்கே நம்ம அவளை உட்கார வச்சு அதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் தேய்ச்சி குளிக்க சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம இந்த குத்து விளக்கெல்லாம் ஏற்றி இறந்து போன பெரிய பெண்கள் யாராவது நம்ம தாத்தா இந்த பாட்டிலாம் தெரியும் இல்லையா, அது எள்ளு பாட்டி கொள்ளு பாட்டின்னு சொல்லுவாள். நம்ம இறந்து போன அந்த சுமங்கலி பெண்களை பேர் சொல்லி கூப்பிட்டுட்டோம். இல்லைன்னா இவள் சாப்பிட்ட பிறகு சொல்வாள். சாப்பிட்டு முடித்த பிறகு சில பேர் சொல்லுவாள், சில பேர் சாப்பிட்றதுக்கு முன்னே சொல்லுவாள். அது அவளோட வழக்கம். அது பெரியோர்களை கேட்டுக்க வேண்டியது. அவளை இலையில் முன்னே உட்கார வச்சு அவளை முதல்ல ஆற்றுல சாப்பிட சொல்லிட்டோம், நம்ம இல்லத்தில் சாப்பிட சொல்லுவாள். இதில் என்னென்னலாம் சமைக்கலான்றது ஒவ்வொரு குடும்பத்துலேயும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். சில பொருட்களை தவிர்த்துருவா, சில பேர் சேர்க்கலான்னுவா. முன்னோர்கள் இறந்து போன சுமங்கலி பெண்கள் பேர் சொல்கிறது கூட சில குடும்பங்களில் வழக்கம் முன்ன பின்ன இருக்கும். ஆனால் அவளை இலை போட்டு இலையில் உட்கார வச்சுட்டு அந்த பேர்களை சொல்லக்கூடாது. ஒன்று முன்ன சொல்லலாம், இல்லை முடித்த பிறகு சொல்லலாம். உட்காரும் பொழுதும் அவளுக்கு பூக்கு கொடுக்கணும், எழுந்து போகும்பொழுதும் தாம்பூலம் கொடுக்கணும். இதில் மங்களகரமான பொருள்லாம் வைக்கிறதும் உண்டு. இந்த புடவைக்கு என்ன பண்ணுவான்னா, சில பேர் செயின், தங்க செயின் ஏதாவது வச்சுட்டோ பூஜை பிறகு முடிஞ்ச பிறகு எடுத்துடலாம். பூஜையில் வைப்பா. சில பேர் வெறும் கண்ணாடி, குங்குமம் இதெல்லாம் வைக்கிறது உண்டு. மங்கள அட்சதை, இந்த அட்சதையில் சில பேர் குங்குமம் சேர்ப்பா, சில பேர் மஞ்சள் சேர்ப்பா அரிசியோட. நீர்மோர் பானகம் அவசியம். சுக்கு தட்டி போட்டு நீர்மோர் பானகம், அதேமாதிரி நீர்மோரம் வைக்கணும், பானகமும் வைக்கணும். ஒரு சொம்பில் நீர்மோர், ஒரு சொம்பில் பானகம் வைக்கணும். அந்த பானகத்தில் தான் உங்களுக்கு ஏலக்காய் சுக்கு இதெல்லாம் போடுவாள்.
நீர்மோர் பற்றி உங்களுக்கு தெரியும். இதை வச்சுட்டோம். அதுக்கப்புறம் இந்த இதெல்லாம் முடிச்சு அவள் சாப்பிட்ட பிறகு தாம்பூலம் கொடுத்து வழி அனுப்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் மற்றவா சாப்பிடுவோம். அவள் சாப்பாட்டு முடித்து சாப்பிட்டு தாம்பூலம் கொடுத்த பிறகு தட்சணையும் வைக்கணும். இந்த வெத்தலை பாக்கு தாம்பூலத்தோடு தட்சணை வைக்கணும். இதில் வந்து ஒரு தட்டில் வந்து குங்குமத்தை போட்டு கரைச்சிப்பான். கரைச்சி ஆரத்தி கரைக்கிறது உண்டு. அவளுக்கு அரைச்ச சந்தனம் தனியாக எடுத்து வைப்பான் பூஜையில். இது வந்து பெண்கள் சிறப்பாக பண்ணக்கூடிய பூஜை. ஆண்கள் இருந்து சங்கல்பம் பண்ணி பண்ணோம்ல, முழுக்க முழுக்க இது பெண்கள் பண்ணக்கூடிய பூஜை. இப்போது அன்றைக்கி சமைச்ச பொருள் வீட்டில் தான் சமைக்கணும். வெளியிலேருந்து நம்ம வர வைக்கிறதோ ஹோட்டலில் வாங்குறதோ கட்டாயம் கூடாது. அடுப்பில் நம்ம நேரடியாக சமைச்சு அதை நீங்கள் நம்ம முன்னோர்களை சுமங்கலி பெண்களை கொண்டாடக்கூடிய தினம். இந்த சுமங்கலி பூஜை வந்து வருடத்துக்கு ஒரு முறை பண்ணணும். இதை வெள்ளிக்கிழமை தான் பண்ணணும் இல்லை, சில வீடுகளில் புதன்கிழமையும் பண்ணுவாள். ஆனால் ஆடி வெள்ளி தான் பண்ணோம், ஆடி புதன் தான் பண்ணோன்னு நினச்சிடாதீங்க. இப்போ இந்த ஆடி மாதம் நான் சிறப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு வரோம். நீங்கள் ஒரு வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணுறதா இருந்தாலும், அதேமாரி கல்யாணம் பண்ணுறதா இருந்தாலும், ஒரு சுபகாரியம் பண்ணுறதுக்கு முன்னே எப்படி குலதெய்வ வழிபாடோ அதேமாதிரி நம்ம முன்னோர்களாக இருக்கக்கூடிய அந்த சுமங்கலி பெண்களை நினச்சி சுமங்கலி பூஜைன்னு கூப்பிடணும். அதில் கட்டாயம் உடன் பிறந்த சகோதரியை தவிர்க்கக்கூடாது. நம்ம வீட்டு பெண்களை தவிர்க்கக்கூடாது. இது ஞாபகம் வச்சுக்கணும். அவளை தவிர்த்து மற்றவங்களை கூப்பிட்டு பண்ணுறது விசேஷம் இல்லை. அப்போ சிங்கப்பூரில் இருக்கா, மலேசியாவில் இருக்கான்னா அப்போ பரவாயில்ல, அப்போ நான் சொன்னாமே சித்தப்பா பெரியப்பா பொண்ணை கூப்பிட்டுக்குங்க. ஆனால் நம்ம உள்ளூரில் இருக்கும்பொழுது கட்டாயம் நம்ம அவளை கூப்பிடாமல் இருந்து சுமங்கலி பிரார்த்தனை பண்ணக்கூடாது. சில பேர் இந்த மங்களாரத்துக்கு அரைக்கச்சு என்ன பண்ணுவான், குங்குமத்துக்கு பதில் மஞ்சளும் சுண்ணாம்பு சேர்ப்பா. எப்பயுமே அந்த தவறை பண்ணாதீங்க. மஞ்சள் சுண்ணாம்பு சேர்க்க வேண்டாம். அதேமாதிரி வெத்தலை பாக்கு தாம்பூலம் கட்டாயம் கொடுக்கணும். பாக்கு சுண்ணாம்பு வெத்தலை இதெல்லாம் வச்சு நம்ம கொடுக்கணும். ஏன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், கல்யாண வீடுகளில் கூட இது வெத்தலை பாக்கு தாம்பூலம் வைக்கணும். இப்போ பீடாக்கு மாறிட்டோம். ஆனால் நாம் பாரம்பரியமாக இருக்கக்கூடிய அந்த வெத்தலை பாக்கு சுண்ணாம்புன்றதை நம்ம மறக்கக்கூடாது. அதேமாதிரி ஆரத்தி விஷயத்துலேயும் மஞ்சளும் சுண்ணாம்பு சேர்க்குறத கட்டாயம் தவிர்த்துடணும். பூஜையில் கட்டாயம் இந்த பூஜை பண்ணும்பொழுது நீர்மோரும் பானகமும் கட்டாயம் வைக்க வேண்டியது அவசியம். பொதுவாக இலை வந்து 3, 5, 5, 7ன்னு போடுவாள். 3 இல்லை, 5, 7, 9, 11ன்னு. அது நம்ம சக்திக்கு தகுந்த மாதிரி. இப்போ நீங்கள் 5 இலை போட்டிங்க, 5 பேருக்கு புடவை கொடுக்க முடியாதுன்னா ஆற்று பெண்ணுக்கோ சகோதரிக்கு மட்டும் புடவையை கொடுத்துட்டு மற்றவாளுக்கு ரவிக்கப்பட்டு கொடுத்துடலாம். இப்போ 11 இலை போட்டிங்க, 11 பேர் வரா, 11 பேருக்கு புடவை வாங்க முடியாதுன்னா ஆற்று பெண்ணுக்கு மட்டும் புடவை வாங்கி கொடுத்துட்டு மற்றவாளுக்கு ரவிக்கப்பட்டு கொடுக்கலாம். ஆனால் முதல்ல சொன்ன மாதிரி புடவையோடு ரவிக்கப்பட்டு சேர்ந்துருந்தால் தனித்தனியாக கட் பண்ணி வைங்க. இல்லைனா அதிகப்படியாக ஒரு ரவிக்கப்பட்டை வச்சு அதை கொடுக்கறது நல்லதுன்னு சொல்லுவோம். இது ஆடி மாதம் பண்ணுறது இன்னும் விசேஷம். ஆனால் ஆவணி மாதம் புரட்டாசி மாதம் பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம் பண்ணாதீங்க. எந்த சுபகாரியம் பண்ணுறதுக்கு முன்னும் இந்த சுமங்கலி பூஜைன்றதை கட்டாயம் நம்ம பண்ணணும். அதேமாதிரி அவளுக்கு இலை போடுறீங்கல்ல, கோலம் போட்டுட்டு அது மேலே தான் இலையை வைக்கணும். அவளை சாப்பிட இலை போடும்போது மனையை நீங்கள் எப்படி முதல்ல அந்த புடவை வைக்கிற அந்த மனையை கோலம் போட்டு வைக்க சொல்கிறோமோ அந்த மனைக்கு கீழே கோலம் போட்டு வைக்கலாம். சில பேர் மனையில் இழகோலம்னு போடுவாள். இழகோலன்றது இந்த அரிசியை ஊற வச்சு அரைச்சி வச்சுட்டு இழகோலம்னு போடுவாள். அது மனையில் போடுவாள். ரொம்ப அது விசேஷம். அரிசி மாவு கோலம் போட்டு அதுக்கு மேலே இலை போட்டு அவளை உட்கார சொல்லி சாப்பிட சொல்லணும். இது மாதிரி பண்ணால் ஜாதகத்தில் சுக்கிரனும் கலத்தரக்காரகனும் அந்த கலத்தர ஸ்தானாதிபதி பலகீனமாக இருந்து விவாகம் தடைப்பட்டாலும் அந்த தடை நீங்கும். அதேமாதிரி ஒரு கல்யாணமோ கிரகப்பிரவேசமோ பண்ணுறதுக்கு முன்னையும் சுமங்கலி பூஜையை பண்ணலாம். புதன் வெள்ளி விசேஷம். சில வீடுகளில் திங்கக்கிழமை பண்ணுற வழக்கமும் வச்சுருக்கா. ஆனால் ரவிக்கப்பட்டாக இருந்தாலும் புடவையாக இருந்தாலும் கருப்பு கலக்காததாக இருக்க வேண்டியது அவசியம். அந்த மாதிரி கரு நீளத்தை கூட தவிர்க்கிறது நல்லதுன்னு சொல்லலாம். இன்னும் நிறைய சம்பிரதாயங்கள் இருக்குது. அது ஆற்றுல வயசில் உங்கள் முன்னோர்கள் யாரும் பெரியவா இருப்பா இல்லையா, தாத்தா பாட்டி, அவாகிட்ட வயசானவாகிட்ட கேளுங்க. அவள் முன்னோர்கள் எப்படி பண்ணான்னு இன்னும் தெளிவாக உங்களுக்கு சொல்லுவாள். ஏன்னா சம்பிரதாயங்கள் மட்டும் ஒவ்வொரு இடத்துல சின்ன சின்ன வித்தியாசம் இருக்கும். நான் சொல்கிறதில் அதில் முரண்பாடு இருந்ததுன்னா நீங்கள் அவள் சொல்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம். வயதான பெரியோர்கள் உங்களோட சம்பிரதாயத்தில் இல்லை இதை சேர்க்கணும்னு சொல்வா, இல்லை இதை தவிர்க்கணும்னு சொல்லுவாள். ஆனால் நான் சொன்னது இது பொதுவான ரூல். இதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். இது பொதுவான ரூல். இது எல்லாருக்கும் மாறாது. சில விஷயங்கள் மட்டும் பெரியோர்கள் இல்லை நம்ம இப்படி பண்ணுற வழக்கம் உண்டுன்னு சொல்லுவாள். அதே மாதிரி பண்ணுங்கள். சில பேர் கல்யாணம் நிச்சயமான பிறகு பண்ணலான்னுவா. சில பேர் கல்யாண பேச்சு ஆரம்பிக்கும் போதே பண்ணலான்னுவா. அதெல்லாம் நீங்கள் பெரியோர்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சிக்க வேண்டியது அவசியம். இன்னும் பல அபூர்வ விஷயம் பின்னால் பேசலாம்.
இப்போ ஜோதிட ஆன்மீக கேள்விக்கு போகலாம். அவனருளாலே அவன் தாள் வணங்கி இந்நாள் இனிய நாளாகட்டும். ஆடி மாதத்தில் வரக்கூடிய சுமங்கலி பூஜையை எப்படியெல்லாம் கொண்டாடணும் அப்படின்றத பற்றின தெளிவான விளக்கம் கொடுத்ததுக்கு நன்றி சுவாமிஜி. நேரழைப்பில் காத்துட்ருக்குறாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் சார். எங்கேருந்து பேசுகிறீங்க? உங்கள் பேர் என்ன சார்? பெங்களூர்ல இருந்தா மேடம். பால்வான்ஸ்ங்க. என்ன சந்தேகம் சுவாமிஜி கிட்ட கேட்கணும் சார் உங்களுக்கு? மேடம், இப்போ ஒரு குழந்தை இருக்கு, பெண் குழந்தை. நான் கொஞ்ச நாள் வேணான்னு இருந்துட்டு மறுபடியும் அப்புறம் வேணும்ன்றது தாமதம் ஆயிடுச்சு 2வது குழந்தைக்கு. இப்போ வந்து எங்க கேட்டாலும் குழந்தைங்க இருக்குதுன்னு தான் சொல்றாங்க. ஆனாக்கா ஆகல மேடம். அதனால்தான் சரி ஐயா கிட்ட கேட்கலாம், ஏதாவது பரிகாரம் ஏதாவது பண்ணலாமா? சரிங்க சார். உங்களுடைய பிறந்த தேதி, ராசி, நட்சத்திரம் சொல்லுங்க சார். 18/7/1978. இந்த ராசி வந்து மூல நட்சத்திரம் தனுசு ராசி. சரிங்க சார். உங்க மனைவியோடது சார்? அவங்க வந்து ரேணுகா தேவி. சதயம், சதபிஷம், சதயம், கும்பராசி. முதல் குழந்தைக்கு என்ன வயசாகுது சார்? இப்போ வந்து 14 வயசு. டாக்டர் யாரையாவது போய் பாத்தீங்களா சார்? உடல் ரீதியாக ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு? பார்த்தோம் மேடம், பார்த்தோம். எதுவும் பிரச்சனை இல்லை, அந்த மாதிரி எதுவும் நிறைய பிரச்சனை இல்லை எதுவும் அப்படின்னு தான் சொல்றாங்க. இப்பவும் ஒரு டாக்டர் கிட்ட போயிருக்கோம், பார்க்கலாம் தான் சொல்லியிருக்காங்க. நீங்க ஏதாவது அறுவை சிகிச்சை பண்ணிருக்கீங்களா சார்? இல்லைங்க நான் இது பண்ணல. அவங்களுக்கும் அதெல்லாம் எதுவும் பண்ணியது கிடையாது. இப்போ வந்து நம்ம முதல்ல வேணான்னு சொல்லும் போது கொஞ்சம் தடுப்பு மாத்திரைங்க எல்லாம் எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமா அது ஒரு அந்த ஸ்டார்டிங்ல, அதாவது முதல் குழந்தை பிறந்தப்போ, அதுக்கப்புறமா விட்டுட்டோம். 2 வருஷம் 3 வருஷம் அனுப்புறம் எல்லாம் விட்டாச்சு. அதுக்கப்புறமா வேணும்னும் போது அது ஆகலை, அப்படியே தள்ளி வந்து. சரிங்க சார், கவலைப்படாதீங்க சார். நீங்க கேட்டிருக்கக்கூடிய சந்தேகத்துக்கு சுவாமிஜி நல்லதொரு தீர்வு சொல்லுவாங்க. சுவாமிஜி, சப்தரிஷி வாக்கியப்படி என்ன பரிகாரம் பண்ணால் அடுத்த சந்ததி உண்டுன்றதை பார்க்கலாம். இன்னொரு சந்ததின்னு நீங்கள் ஆசைப்படுறது நல்ல விஷயந்தான். சில எளிய பரிகாரம் சொல்கிறோம், அதை செய்துட்டு வாங்க. கட்டாயம் வந்து நல்ல பலன் கிடைக்கும். இருக்கக்கூடிய இடத்துல பக்கத்தில் அந்த மெஜஸ்டிக் பக்கத்தில் சனீஸ்வர பகவான் கோயில் இருக்குது. நீங்கள் ஒரு மூல நட்சத்திரம் அன்னைக்கு அங்கே போயிட்டு வழிபாடு பண்ணுங்கள். அதே நேரத்தில் அங்கே அன்னதானம் பண்ணுவான்னு சொன்னால் எள்ளு சாதம் நைவேத்தியம் பண்ணி அன்னதானம் பண்ணுங்கள். ஒரு 50 பேருக்கோ 100 பேருக்கோ பண்ணுங்கள், போகிறோம் எளிய முறையில். இதை பண்ணி முடித்த பிறகு ஏதாவது கிராமத்தில் இருக்கிற அம்மன் கோயிலில் நீங்கள் பிறந்த கிழமை அன்னைக்கோ உங்கள் மனைவி பிறந்த கிழமை அன்னைக்கோ வேம்பு விருட்சம் வாங்கி நடுங்க. குழந்தை பிறந்த பிறகு 1 வருஷம் முடிஞ்ச பிறகு குருவாயூர் வரதா பிரார்த்தனை பண்ணிக்கங்க. கட்டாயம் புத்திரபாகியம் உண்டாகும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். புத்திர பாக்கியம் கிடைக்க நல்லதொரு பரிகாரம் சொன்னதுக்கு நன்றி சுவாமிஜி. மங்களானி பவந்து. யோகா ஆஞ்சநேயர் சக்தி பீடம் அனுமன் உபாசகர் ஜோதிட சிம்மம் திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய சந்தேகங்களுக்கு தீர்வளிப்பார். உங்களுடைய சந்தேகங்களுக்கு விடை காண 7305509333 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு மெசேஜ் அனுப்புங்கள். நாங்கள் உங்களை தொடர்பு கொள்வோம். உலகெங்கும் பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கும் ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பார்ந்த காலை வணக்கம். நேயர்களே, ஒரு சில பேருக்கு இந்த கைகால் எரிச்சல் நிறையா இருக்கும். கைகால் எரிச்சல் வருவதற்கு முக்கியமான காரணம் உயிர் சத்துக்கள் குறைவாக இருந்தாலும் வரும், நிறைய மருந்து மாத்திரைகள்லாம் சாப்பிட்டாலும் வரும். அதோட முக்கியமாக அந்த பயம், பதற்றம், மன அழுத்தம் இருக்கிறவங்களுக்கு, ஸ்ட்ரெஸ், கவலைப்படுறவங்களுக்கு இந்த கைகால் எரியுதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சர்க்கரை நோயாளிகளுக்கும் பாதங்களில் வருவதற்கு வாய்ப்புண்டு. அது மாதிரி எந்த நேரமும் நிறைய வேலை செய்வாங்க. வீட்டில் பெண்கள் பார்த்தீங்கன்னா எந்த நேரமும் பாத்திரம் துலக்கிறது, சமையல் செய்கிறது, இந்த மாதிரி எந்த நேரமும் வேலை செய்வாங்க. கைகளில் பார்த்தீங்கன்னா காப்பு காய்ச்சி போயிருக்கும். அதே மாதிரி அந்த தோல்லாம் வந்து ரொம்ப முரடாகி எரிச்சல் வரும். ஒரு சில பேருக்கு எரிச்சல் வரும். அது வந்து சோப்பால் வருவதற்கு வாய்ப்புண்டு. எந்த நேரமும் தண்ணியில் கை வச்சுன்னு இருந்தால் வேலை செஞ்சுருந்தாலும் வருவதற்கு வாய்ப்புண்டு. நம்ம உடலில் உயிர் சத்துக்கள் குறைந்தாலும் வருவதற்கு வாய்ப்புண்டு. வாழைப்பூ நிறைய பயன்படுது. வாழைப்பூவில் இருக்கக்கூடிய உயிர் சத்துக்கள் நம்ம உடலில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளுக்கும், நரம்புகளுக்கும் அதிக நன்மை செய்யக்கூடியது. எலும்பு பலவீனமாக இருந்தாலும் எலும்பை உறுதிப்படுத்தி எலும்பு தேய்மானமெல்லாம் வராமல் உடல் வளர்ச்சி அதிகமாக்குவதற்கும் குழந்தைகளின் உடல் வளர்ச்சி அதிகமாக்குவதற்கும் பயன்படக்கூடியது வாழைப்பூ. இன்றைக்கு வாழைப்பூவை பயன்படுத்தி ஒரு உணவு ஒன்று தயார் செய்ய போகிறோம். அந்த உணவு தயார் செய்யும் விதத்தை இப்பொழுது பார்க்கலாம். நேயர்களே, ரத்தத்தை சுத்தம் செய்யக்கூடிய வாழைப்பூ சூப் எப்படி செய்யறதுன்னு இப்போ பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: வாழைப்பூ, லவங்கப்பட்டை, மிளகு, சீரகம், பூண்டு, சிறிய வெங்காயம்,
தக்காளி, இந்துப்பு, பசு நெய், தேங்காய் பால். இப்போ இந்த பொருட்களை பயன்படுத்தி எப்படி ஒரு சூப் தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாழைப்பூ தேவையான அளவு எடுத்துக்கலாம். இந்த உள்ளே நடுவில் இருக்கக்கூடிய அந்த நடு நரம்பையும் சின்னதாக ஒரு நாக்கு மாதிரி ஒன்று இருக்கும், அதையும் எடுத்துட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். தேவையான அளவு மட்டும் எடுத்துக்கலாம். வாழைப்பூ சூப்புக்கு வந்து நிறைய வாழைப்பூ தேவைப்படாது, ஒரு பிடி அளவு இருந்தால் கூட போதும். இதை வந்து க்ளீன் பண்ண உடனே தண்ணியில் போட்டு வச்சுருங்க, இல்லைன்னா கருத்துரும். நம்ம இந்த மாதிரி மேலே இருக்கக்கூடிய தோலை வந்து உரிச்சிட்டு கொஞ்ச நேரம் வச்சா கூட இந்த மாதிரி கருத்துரும். நல்லா வெள்ளையாக இருக்கிறது கொஞ்ச நேரத்துலேயே இந்த மாதிரி கருத்துரும் காற்று பட்டுதுன்னா. அதனால் தண்ணியில் போட்டு வச்சிட்டோம்னா அதில் அப்படியே வெள்ளையாக இருக்கும். நம்ம எப்போ சமைக்கிறோமோ அந்த நேரத்தில் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு வச்சிட்டிங்கன்னா அதனுடைய நிறம் வந்து மாறாமல் இருக்கும், நல்லா வெள்ளையாக இருக்கும். அதில் அப்படி இல்லைன்னாலும் பசு மோரில் கூட இதை வந்து போட்டு வச்சிடலாம். பசு மோரில் போட்டு வச்சாலும் நிறம் மாறாமல் இருக்கும். இப்போ இந்த சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் எடுத்துக்கலாம். சிறிய வெங்காயம் ஒரு 4 வெங்காயம் போட்டுக்கலாம். தோல் உரித்த பூண்டு பற்கள் ஒரு 5-6 பூண்டு பற்கள் சேர்த்துக்கலாம். இது கூட 1/2 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். அடுத்ததான் ஒரு 2 பிடி அளவுக்கு வாழைப்பூ சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கொஞ்சமாக தண்ணீர் விட்டு நல்லா ஒரு விழுது பதத்தில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு வாணல் சூடு பண்ணிக்கலாம். வாணல் சூடானதும் 1 ஸ்பூன் பசு நெய் விட்டுக்கலாம். நெய் நல்லா சூடானதும் லவங்கப்பட்டை ஒரு சிறிய துண்டு போட்டுக்கலாம். இது கூட ஒரே ஒரு சிட்டிகை சீரகம் தாளிச்சுக்கலாம். அடுத்ததான் ஒரு பாதி தக்காளியை கொஞ்சம் நீட்டாக கட் பண்ணி அதை வதக்கிக்கலாம். ஒரு பாதி தக்காளி மட்டும் கொஞ்சம் நீட்டாக போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு சிலருக்கு அந்த மாதிரி முழுசாக இருந்தால் பிடிக்காது. அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் பொடியாக கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா அந்த தோல் சுருங்குற வரைக்கும் வதக்கிக்கலாம். அடுத்ததான் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வாழைப்பூ விழுதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நல்லா இந்த நெய்யில் வதக்கிக்கலாம். நெய் அதிகமாக ஊற்றணும்னு அவசியம் இல்லை, சும்மா 1 ஸ்பூன் ஊற்றினோம்னாலே போதும். லேசாக வதக்கிடலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். சூப்புக்கு தேவையான அளவு இந்துப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். வாழைப்பூ கொஞ்சம் நரன்னு அரைச்சோம்னாக்கா சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி பிடிக்கலன்னா கொஞ்சம் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. நைஸாக அரைச்சி சாப்பிடும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு அது செஞ்சு சாப்பிடும்போது குழக்குழப்பு தன்மையோடு இருக்கும். இப்போ இதை நல்லா கொதி வரணும். கடைசியாக தேவையான அளவு தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்த்து ஒரு கலரி விட்டுக்கலாம். தேங்காய் பால் சேர்த்த பிறகு கொதிக்க விட வேண்டாம். சும்மா ஒரு 2 நிமிஷம் சூடு காமிச்சோம்னாலே போதும். இப்போ இந்த சூப் தயாராகிடுச்சு. இது வேறு ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். வாழைப்பூ, வாழை மரத்தில் இருக்கக்கூடிய எல்லா பாகத்துலையுமே நிறைய மருத்துவ குணம் இருக்குது. ஒரு சில மூலிகை காய்கறி மட்டும் நம்ம எண்ணி சொல்லலாம். ரசாயனம், பூச்சி மருந்துகள்லாம் கலப்பதற்கு வாய்ப்பே இல்லை. முருங்கைக்கீரை, அகத்திக்கீரை, அந்த வகையில் நம்ம வாழைப்பூவும் சேர்த்துக்கலாம். வாழைப்பூ வந்து நம்ம சுத்தமாக கிடைக்கும். இதில் எந்த விதமான பூச்சி மருந்து, ரசாயனங்கள்லாம் செய்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. வாழைப்பூவை வந்து எந்த அளவுக்கு நம்ம சாப்பிட்றோமோ நம்ம உடல் உறுப்புகளுக்கும் நம்ம உடலில் சுரக்கக்கூடிய சுரப்பிகளுக்கும் அதிக நன்மை செய்யக்கூடியது வாழைப்பூ. வாழைப்பூவில் விட்டமின் ஏ இருக்குது, விட்டமின் பி இருக்குது, விட்டமின் சி இருக்குது, இரும்பு சத்து இருக்குது, மெக்னீசியம் இருக்குது, தாமிரம் இருக்குது, துத்தநாகம் இருக்குது, பாஸ்பரஸ் இருக்குது, கால்சியம் இருக்குது. அதே மாதிரி டானின், சஃபோனின், குவர்செட்டின், கேடசின் இது போன்ற சத்துக்கள் எல்லாம் நிறையா இருக்குது. நம்ம உடலுக்கு அதிக நன்மை செய்யக்கூடியது வாழைப்பூ. முக்கியமாக மூளை செல்களுக்கு புத்துணர்ச்சி கொடுக்கக்கூடியது. அதே மாதிரி உடலில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளுக்கும் அதிக நன்மை செய்யக்கூடியது. ரத்தத்தை சுத்தம் செய்வதற்கு பயன்படக்கூடியது. யாராருக்கெல்லாம் உடலில் நிறைய உப்பு சத்து இருக்கோ அவங்க எல்லோருமே வாழைப்பூ அடிக்கடி சாப்பிட்டாங்கன்னா இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் ரத்தத்தில் அதிகப்படியாக இருக்கக்கூடிய உப்பு, அதிகப்படியாக இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பு இவற்றையெல்லாம் குறைத்து நம் உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு வாழைப்பூ நிறையா பயன்படுது. சின்ன குழந்தைங்களுக்கும் வறட்டை இருமல் இருக்கும். அதே மாதிரி பெரியவங்களுக்கும் வறட்டை இருமல் வருவதற்கு நிறையவே வாய்ப்பு உண்டு. காய்ச்சல் வந்தாலே இப்போல்லாம் காய்ச்சல் போனாலும் அந்த வறட்டை இருமல் வந்து போவதே கிடையாது. 1 வாரம் 2 வாரத்துக்கு இருமல் நிறையா இருக்குது. அந்த மாதிரி யாருக்கெல்லாம் இருமல் தொந்தரவு நிறையா இருக்கோ அவங்க எல்லோருமே அந்த இருமல் இருக்கிற நேரத்தில் வாழைப்பூவை வந்து ஏதாவது சமைச்சு சாப்பிடணும். ஒரு கூட்டா, பொரியலா, இது போல் ஒரு சூப்பாக தயார் செய்து அடிக்கடி சாப்பிட்டாங்கன்னா அந்த வறட்டு இருமலை போக்குவதற்கும் பயன்படக்கூடியது. நுரையீரலுக்கு அதிக சக்தியை கொடுக்கக்கூடியது. நுரையீரல், தொண்டை இதில் வரக்கூடிய பாதிப்பில் போக்கி வறட்டு இருமலை போக்குவதற்கும் பயன்படக்கூடியது. வாழைப்பூவை வந்து சமைச்சு சாப்பிட்டா அந்த சிறுநீர் மலம் அடக்குவதால் வரக்கூடிய எல்லா பாதிப்பை போக்குவதற்கும்
செய்வதற்கும் பயன்படக்கூடியது. குடல் இயக்கத்தை சமன் செய்வதற்கும் செரிமானத்தன்மையை கொடுப்பதற்கும் பயன்படக்கூடியது. உடல் முழுக்க அதிக நன்மை செய்யக்கூடியது. இதை வந்து சின்ன குழந்தைங்க பெரியவங்க எல்லோருமே சாப்பிடலாம். நம் உடலுக்கு அதிக நன்மை செய்யக்கூடியது. எலும்புகளுக்கும் தசைகளுக்கும் நரம்புகளுக்கும் அதிக நன்மை செய்யக்கூடியது. எலும்பு தேய்மான நோயெல்லாம் போக்குவதற்கு பயன்படக்கூடியது. சர்க்கரை நோயாளிகள் நிறைய மருந்து மாத்திரம்லாம் வருஷக்கணக்காக சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி சாப்பிடும் பொழுது ஆஸ்டியோபோரோசிஸ் போன்ற எலும்பு தேய்மான நோயெல்லாம் பின்னாடி வரும். அந்த எலும்பு தேய்மானம்லாம் வராமல் எலும்புகளோட அடர்த்தியை, அதை டென்சிட்டியை சமன் செய்வதற்கு வாழைப்பூவில் இருக்கக்கூடிய சத்துக்கள்லாம் நிறைய பயன்படுது. ஏன்னா வாழைப்பூவில் பாஸ்பரஸ் இருக்குது, கால்சியம் இருக்குது, இரும்பு சத்து இருக்குது, தாமிரம், துத்தநாகம், எல்லா சத்தும் நிறையா இருக்குது. உடல் முழுக்க நன்மை செய்யக்கூடியது வாழைப்பூ. சின்ன குழந்தைங்க பெரியவங்க எல்லோருமே சாப்பிடலாம். நேயர்களே, ரத்தத்தை சுத்தம் செய்யக்கூடிய வாழைப்பூ சூப் தயார். இது எப்படி செய்யறதுன்னு இன்னொரு முறை பார்க்கலாம். முதல்ல ஒரு பவுலில் சிறிய வெங்காயம், மிளகு, சீரகம், பூண்டு, வாழைப்பூ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா ஒரு விழுது பதத்தில் அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இன்னொரு வானலில் 1 ஸ்பூன் அளவு பசுனை விட்டு லவங்கப்பட்டை, சீரகம் தாளித்து அது கூட தக்காளியும் சேர்த்து வதக்கி அது கூட நம்ம அரைச்ச விழுதையும் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி தேவையான அளவு தண்ணீர் ஊற்றி இந்த உப்பு சேர்த்து நல்லா கொதி வந்ததும் கடைசியாக தேவையான அளவு தேங்காய் பால் சேர்த்து இறக்கணும்னா இந்த சூப் தயார். நேயர்களே, வாழைப்பூவை இது போல் ஒரு சூப்பாக தயார் செய்து அப்படின்னா ஏதாவது ஒரு கறியாக தயார் செய்து சின்ன குழந்தைங்க பெரியவங்க எல்லோரும் அடிக்கடி சாப்பிட்டு பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நேயர்களே, இன்றைய ஆரோக்கிய குறிப்பு. ஒரு சிலருக்கு அடி வயிற்றுல வலி இருந்துகிட்டே இருக்கும். தீராத வயிற்று வலி வரும். அடிக்கடி வயிற்று வலி வரும். ஒரு சிலருக்கு எதனால் வயிற்று வலி வருதுன்னே தெரியாமல் ஒரு சிலருக்கு வயிற்று வலி வரும். உஷ்ணம் அதிகமானாலும் வயிற்று வலி வரும். இந்த மாதிரி புரியாத நேரங்களில் திடீர்னு வயிற்று வலி வருது, அதிகப்படியான வயிற்று வலி இருக்குது அப்படின்னும் போது ஒரு சிலருக்கு உள் உறுப்புகளில் ஏதாவது கட்டி இருந்தாலும் வயிற்று வலி அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி உள்ளுக்கு மருந்து நீங்கள் என்ன தான் சாப்பிட்டுட்டு இருந்தாலும் வயிற்று வலி அதிகமாக இருக்குது, தாங்க முடியலன்ற நேரத்தில் புரசு மரத்தில் இருக்கக்கூடிய இளந்துளிர் இலைகளாக பார்த்து எடுத்துகிட்டு வரணும். நல்லா இலசாக இருக்கக்கூடிய இலைகளை எடுத்து ஒரு 4-5 இலைகள் மட்டும் எடுத்து கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் விட்டு ஒரு வானலில் லேசாக எண்ணெய் சூடானதும் இந்த இலைகளை கொஞ்சம் சின்ன சின்னதாக கிள்ளி போட்டு நல்லா வதக்கி இளஞ்சூடாக இருக்கும்போது எடுத்து ஒரு துணியில் வச்சு அடி வயிற்றில் வச்சு கட்டிக்கிட்டிங்கன்னா அந்த வயிற்று வலி உடனடியாக சரியாகும். சூடு பொறுக்கக்கூடிய சூட்டில் வைக்கணும், ரொம்ப சூடு வச்சிடாதீங்க. வெதுப்பாக இருக்கக்கூடிய சூடாக இருக்கணும். அந்த மாதிரி அடி வயிற்றில் வச்சு ஒரு துணி போட்டு கட்டிட்டா ஒரு 10 நிமிஷம் வச்சுருந்தா போதும். அந்த மாதிரி வச்சுருக்கும் போது அந்த வயிற்று வலி படிப்படியாக குறையும். மீண்டும் மற்ற நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.